வெல்கம் டு கற்க கசடர. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷ் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் புக் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 கோர்சஸை நீங்கள் ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து 700 ரூபாய். நீங்க இந்த 700ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு வந்துடும். அதே போல ஆல்ரெடி 2024ல ஜாயின் பண்ண யாருமே புதுசா ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த கோர்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கே அப்படியே மறுபடியும் உங்களுக்கு வரும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களும் ஜாயின் பண்ண தேவையில்லை, இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களும் ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த இது மறுபடியும் உங்களுக்கு அப்படியே வரும். இதை நம்ம எப்படி கொண்டுட்டு போக போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம சொல்ல போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடியூலா நம்ம கொண்டுட்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். இந்த கிளாஸஸ்ல வந்து 6 to 10ல இருக்கக்கூடிய எல்லா கிராமர்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸா அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த கிளாஸஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான டெஸ்ட், ஓகேங்களா? ஒரு இப்போ உதாரணமா நம்ம கொஷின் டேக், நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறத வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே வீக்லி ட்வைஸ், ஓகேங்களா? வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து தனியாக போகும். இந்த ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு டெஸ்ட் போகும். அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்லும் 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரேஷன் எவ்வளவு தூரம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் என்னைக்கு முடியுதோ அது வரைக்குமே போகும். இதுல ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க கட்டாயமா நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ணுமான அப்படி தேவையில்லை. உங்களுக்கு அதே இதுல மறுபடியும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகுமே தவிர புதுசா யாரும் ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. இந்த 700ல வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்து 700 rupees. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸும் வந்து இன்க்ளூடடா வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் வரும். ஆல்ரெடி நீங்க புக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. நீங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே இங்கிலீஷ் கோர்ஸ் போகும். இது கண்டிப்பா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்ல மினிமம் கேரண்டியா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த கோர்ஸ் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 8 மார்க் மினிமம் கேரண்டி 8 மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். கட்டாயமா உங்களோட வெற்றிக்கு கற்க கசடர என்னைக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிற எந்த நம்பிக்கை, எந்த சந்தேகமும் வேணாம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.